சரி பாத்துக்கோ கால்ரா பெரிய ஆஸ்பத்திரி சேர்த்து வேண்டா கண்ணு தெரியல மண்ணு தெரியல சாய் போச்சு என்ன செய்யறது காடு வாங்குது வீடு போகுது கவலா நல்லா கிரேடா நீ தாண்டா எனக்கு ஏன் கண்ணு தெரியாதான தலைவராரு இதான் உன் முன்னாடி உட்காரு முதல்ல வயசான நேரத்துல அவர் ஏடா பண்ணாத பாடுபடுத்துற நிக்க வச்சோம்னா கூத்த கெடுத்துருவாரு ஆட்டாத தடி ஆடுத நீ பிடிக்கல சின்னதோர ஏன்னா அடி ஆமா யாரு நான் தான் நார்துப்பா எந்த கோயில் உட்கார வைங்க யாரு காலில் உனக்கு தெரியுதா யாரு காலில் விழுப்பா நீ யாரு நான் இங்க இருக்கிறேன் போய் அவன் காலில் போய் விடுறேன் வர வேண்டும் வாங்க சகுனா இருக்கிறியா நீ உட்காந்து சரி கன்னிகாபுரத்தை உன் மகள் கல்யாணம் செய்து கொடுத்தாங்களா ஊர் பேர் தெரியாது மகள் கையை பிடிச்சு இழுத்துக்கிறாப்பா உண்மையா சின்ன பொண்ணு சொல்வதெல்லாம் உண்மையா கன்னிகா மடத்திலே தன்னன் தன்னிலே கண்ணை பூஜை செய்து கொண்டிருந்து யாரும் ஒரு முருடன் என்னை கட்டி அணைக்க வேண்டும் காதலாசியை எனக்கு மொத்தம் தர வேண்டும் என்று என் கற்பியை பின்னாடுவதற்கு ஓடோடி வந்து கொண்டு இருக்கின்றார் வந்து கைய புடிச்சான் என் கையதான் பிடிச்சான் கைய மட்டும் அவன் என் கைய பிடிச்சான் ஆனா நான் என்ன செஞ்ச அப்படி கைய தொட்ட உடனே விட்டுட்டேன் உன் மகள் கையை பிடித்து இழுத்தவன் இங்கே இருக்கின்றான் யாரு என்னுடைய மகள் கையை பிடித்து இழுத்தவன் இங்கே இருக்கின்றானா அவன் எங்க அவன் கொண்டு அவனை கூப்பிட்டா வருவான் அவசரம் சுவாமி இங்க என்னமோ ஈர செவடி ஒடிஞ்ச மாதிரி மடமடான்னு ஒரு சத்தம் கேடுது என்னது ஒண்ணும் இல்ல சாமி அவசரம் கூட்டாருல சரி அந்த அவசரம் அந்த வர வழியில சென பொண்டாட்டி சின்ன பொண்டாட்டி வழியில் ஒண்ணு இல்ல அவன் நிக்கவும் அவன் ஓடாந்து அவன் பொண்டாட்டி மேல உழவும் ஒண்ணு இல்ல ஒரு 4 ரீல் ஓடி போச்சு அப்படியே பொண்டாட்டி அங்க காவல்காரங்க நானு நீ கூட அது போல தட்டி பிடிச்சிருக்க மாட்டீங்க ஏண்டா காவலா நீ சொல்ல வேண்டியதானே இந்த தடிய புடி நீ அவரு கூட அந்த அளவுக்கு புடிச்சிருக்க வந்தவன் சரியான காம கொண்டுறனா ஆமாண்டா வீட்டுக்கார கூட அது போல
பிடிச்சது கிடையாது தெரியுமா? அப்போ இன்னைக்கு உன் சொன்ன கைக்கு போயிடுச்சா? அம்மா எனக்கு பயமா இருக்குதும்மா, எனக்கு ஆபத்தும்மா. உன் மகள் கையை பிடித்து இழுத்தவன் இங்க இருக்கிறான். பிடித்தவன் இங்க இருக்கின்றானா? உன் தண்டனை என்ன? உன் நாட்டு சட்டம் என்ன? என்னுடைய நாட்டினுடைய சட்டம் என்னுடைய மகளை கையை பிடித்தவன் அவன் கையை இரண்டாக வெட்டி விடுத்த வேண்டும். அந்த சவுந்தரவல்லி எப்படி புடிச்சு இழுத்த? எப்படி இழுத்த? ஐயோ எந்த கையில புடிச்சு இழுத்த? இந்த கை ராசியான கையப்பா. இந்த கைக்கு வந்து காப்பு போட போறாங்க. அந்த காப்பு விடு, வேற காப்பு போட போறாங்க. எந்த கையை பிடித்து இழுத்தாயோ அவங்க நாட்டு சட்டப்படி உன் கையை வெட்ட போறாங்களாம். வெட்ட போறாங்களாம். என் கைய வெட்ட போறாங்களாம். சாமி அவங்க நாட்டு சட்டமா? அவங்க சட்டம். அவங்க சட்டம். அவங்க ஒன்னு சூத்தல அடிச்சு ரெஸ்ட் போடுவா. நாட்டு சட்டத்துக்கு பேரா இருக்குடா. பயப்படாத, நான் இருக்கேன். அம்மா நான் இருக்கேன், பயப்படாத. நான் பாத்துக்கிறேன்டி, நான் பாத்துக்கிறேன். சாமி 4 மாசமா கூட இருந்தது. அப்ப கூட இந்த வாய் இல்ல, இப்பதான் பாக்குற இந்த வாய். யாரோ திறந்துட்டு இருக்காங்க. சரி சரி சாமி என் கையை நீ தொட்ட கருத்தை வெட்ட போறாங்க நாட்டு சட்டம். அவங்க சட்டம். உன் நாட்டு சட்டம் கிட்டது என்னப்பா தெரியுமா? நான் எந்த கை தொட்டனோ அந்த கையை சேர்த்து வெட்ட வேண்டும். ஐயோ ஆமா, இங்க வாங்க, இங்க வாங்க. சொல்ல வர அவன் என்ன சொன்னா? தொட்ட கை சேர்த்து வெட்டணும்னு சொன்னான். சொல்றான்டி அவன் என்ன தொட்டா, உன்னை தொட்டா, நான் அப்படியே தொடச்சி விட்டுட்டேன். ஐயோ என் கல்லுக்கரமா மாடி ராசாத்தி, அம்மா ராசாத்தி ஐரூட்டு பாப்பா என்ன நான் பேட்ட பொண்ணு நேடா அடி ஒன்னு பொன் கடமை. ஏய் கத்தறா அது கிராமத்துல பையன் பொண்ணு கைய சுத்தா பொண்ணு அப்படி தொடச்சிட்டாடா. அம்மா தாய போல பிள்ளை நூல போல சேர சொல்லுவாங்க. யாரு நாட்டத்தை போட்டா, நாட்டத்தை போட்டு, நாட்டத்தை பொண்ணு அது வச்ச போட்டியா? சொன்ன ஆத்தாள் பாவனா தொடச்சிட்டா குடும்பம் பண்ணுங்க. நல்லா இருக்கு குடும்பம். தொட்ட உடனே தொடச்சிட்டாங்களா? ஒருத்தி இழுத்து பேசி நடக்குது. கன்னியாகுமரியில பார்த்தேன்னு சரி நீ உட்காரு, நீ ஏந்திரிக்காத. அப்படியே கோரி மூட்டில தள்ளி சுவாமி அவங்க நாட்டு சட்டத்தை சொல்லிட்டாங்க. நான் சும்மா என்னடா உனக்கு அவசரம்? இருறா, நல்லது செய்த இருறா. அவனும் ஒரு நாட்டுக்கு அரசனாம். சரி, அவன் நாட்டு சட்டத்தை தெரியுமா? என்ன கொட்ட கையும் கட்ட கையும் சேர்த்து வெட்ட வேண்டும் சொல்றான். அப்படியா சொல்றான்? இருறா, அவன் சொன்னா நியாயம் நியாயம் நியாயம். நீ கை பிடிச்சு கொடு. கல்ல அவ்வளவு வண்டியில போகணும் கம்பளு. இந்தா ஐயோ இல்ல 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 வெட்டு எங்க பொண்ணு பொண்ணுங்க புடிச்சு கொடுத்தா. ஆமா. ஆனா கண்ணு தெரியாது கபோஜி. ஒரு ஜென்மத்தை எதுக்கு வச்சுங்க? பொண்டாட்டி கையை புடிச்சு கொடுத்துருக்கீங்க. ஐயோ வா. ஐயோ ஐயோ ஐயா உன்னை கண்ணு மட்டும் தான் ஓடி போக சொன்ன, பசு ஓடி போக சொல்ல. ஐயோ நான் கேட்டு நீ மாடு போட்டு நோட்றீங்க. வெட்டு 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 வெட்டு. கொடுத்தது
போன இது அடி கரப்பா நீங்க தான் யாரா சிரிக்கான வேண்டும் கன்னிகாமலத்தையே சரந்தடி தன்னந்தனி இருந்தாரா யார் என்று தெரியாதவன் அவன் கையை தான் இழுத்தாரா வேற என்ன செய்தார் என்று யாருக்கு தெரியும்? பல பேரும் பலவிதமா பேசுவார்கள். உனக்கே தெரியாது. என்னால அடிக்கடி தூக்கி போட முடியாது யாரு இப்ப அவர் எங்க ஒண்ணாங்க உட்காந்துக்குவாரு அப்பா சாமி கூப்பிடுறாங்க இப்போ இப்படி இல்லாம செய்வாங்க புத்தி இருக்குதா இல்லையா வாய உடைச்சிருவோம் பையா வாயில குத்திடுவேன் ஐயோ அம்மா எதுவும் தெரியாது சுவாமி அவர்களை வெட்டி அவர் வாழ்க்கை கெடுப்பதை விட கல்யாணத்தை பார்த்தா நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா நீ வாழைப்பழத்தை வாங்கி தின்னுட்டு செத்து போலாம் உனக்கு மதமாலா அவங்க யார் தெரியுமா உனக்கு மாமியா அவங்க உனக்கு மாமியா வருங்க அத்தை மாமியார உறவு கொண்டாந்தா மாடுக்கு வந்து சேரும் போய் ஊறி பாரு போ நான் சொன்னது அதை விட்டுடு இது தள்ளி இது எப்ப எப்பதான் உனக்கு பெட்டே தேவையில்லை சோபா மாரி மாலை எடுத்து வா மாலை எடுத்து சரியாகுதா இல்லன்னு போட்டு பார்த்தேன் கழிச்சுக்க சரி ஏதோ ஒன்று டிக்கெட்டு போட விடு மாவட்ட போடுங்க போட்டீங்களா ஏறி மாதிரி நீ வர போட சொன்னது கீழே போட சொல்ல கழுத்துல போடணும் கழுத்துல போடணும் கழுத்துல போடு போட்டியா கொஞ்சம் மஞ்சள் தண்ணி தெளிச்சு ஐநா கோயில எடுத்து வெட்டு வந்து எங்க கோயில் முனிசு கோயில் நேரம் கிடையாது அந்த மணப்பெண் கழுத்துல போடு மாலையா பொண்ணு கழுத்துல போடுமா ஒரு விவரம் தெரியாத மங்கடிக்கு போறதவ அதாவது
மருமக மூஞ்ச பார்க்க கொஞ்சம் வெக்கப்பட்டு நோண்டிட்டு கெட்ட வேலை பார்த்துட்டே இருந்தாலும் மாப்பிள்ள நீட்டவும் அவர் மாட்டவும் சரியா போட்டு வேற ஒண்ணும் கிடையாது. பொண்ணுக்கு அம்மா யாரு? அதுதான் ஆசீர்வாதம் வாங்க போந்தடி. ஆசீர்வாதம். எப்பா எப்பா நீ ஆசீர்வாதம் எப்படி தப்பிச்சுக்கிறோம் ஆளு ஆளு. கெட்டு வேலை யாரு கண்ணுதான் தெரியல கையை காட்டுறாங்கன்னா ஐயோ ஒரு ஆழ்த்து ஓடி போச்சியா என்னை விட்டு வெளியே போறியப்பா சின்ன வயசுல இருந்து நான் தானே தூக்கி வளர்த்தேன் சவுந்தரவள்ளி ஓடியாப்பா அப்படியே அவனை கட்டியா ஓடி ஆடுவான் எப்படி வரும் பல்லா கொடுப்பான்னு கேட்பான் அப்படி கிள்ளி அப்படி கொடுப்பேன் இப்ப கேக்குறேன் கல்யாணம் முடிவு என் நாட்டு மக்கள் எதிர்பார்த்தவர்கள் இருப்பார்கள் சுவாமி. அவங்க சொல்லி சொல்லி எனக்கு சீவரிசை கொடுத்தருக்குங்க நாட்டுக்கு போகணும்னு சொல்லலாம். குழந்தைக்கு மாப்பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டிய சீர்வரிசைலாம் அவங்க நாட்டுக்கு கொண்டு போய் ஒப்படைச்சிருக்காங்க. ஐயா போதுமான சொல்லி மாலை பிடிச்சிக்கா நான் மாப்பிள்ளையா சரியா கல்யாணம் முடிஞ்சு போச்சு நீங்க அடுத்த ரவுண்டு போய் பாருங்க போ தீர்க்கஸ்தம மாங்கனி பாபா தீர்க்கஸ்தம மாங்கனி வாழ்த்து எல்லாவற்றையே எரிந்து விடுவாய், கோபப்படுவாய், ஆத்திரப்படுவாய். இப்போ சந்தோஷமாக இருக்கிறாய் என்றால் அமைதியாகிவிட்டது. தீர்க்க சுபமாங்கல்ய பவை என்று வாழ்த்தும் பொழுதெல்லாம் எவ்வளவு ஒரு ஆசையாக இருக்கின்றது தெரியுமா? கல்யாணம் ஆகாது முன்னாடி காதில் தேனை காய்ச்சி ஊற்றுவது போல் இருக்கின்றது. இப்போ திருமணம் ஆகிப்போச்சு. எல்லா பெண்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் எப்ப கிடைக்கும் எதிர்பார்த்தார்கள். அதுபோல உனக்கும் கிடைத்திருக்கிறது. அம்மா பிறந்த இடத்திலிருந்து நீ புகுந்த இடம் செல்ல புகின்றாய். ஆனால் ஒன்றம்மா, வாழ்க்கை இன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும், நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். நீ புகுந்த இடம் செல்ல புகின்றாய். பிறந்த இடத்திலிருந்து எந்த நேரத்தில் எப்பொழுதும் நான் சொல்லிக் கொடுக்கும் தாரக மந்திரத்தை மட்டும் மறக்கவே கூடாது. ஒரு காலமும் ஒரு பொழுதும் நீங்கள் சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை மறக்க மாட்டேன். சுவாமி போயிட்டு வா. எனக்கு ஒரு ஆசை. என்னம்மா? இன்னொரு முறை என்னை வாழ்த்த மாட்டேன். தீர்க்கசம மாங்கல்யவா கொட்டும் காஞ்சிபுரம் கொட்டும் எதுவுமே நினைச்சிருக்கிறமா நீ சொல்லி போயிட்டு வாமா. சரி வந்தீர்கள்